ஹாய். நான் இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாவா அப்படின்னு. பட் அட் த எண்ட் லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது என்ன கான்செப்ட்னால், நீங்கள் ஒரு இந்தியன் பிரின்சஸ் அண்ட் ஜேகே ஒரு ஐடல். எப்படி நீங்கள் மீட் பண்ணி லவ் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஸ்டார்டிங்காக பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குறீங்க. இறங்கிட்டு அந்த ஏர்போர்ட்டை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சைனாவில் இருக்கீங்க. நீங்கள் சைனாவில் ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக இருந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அண்ணாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்ட இருந்தும். நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒரு புது சிம் வாங்கியிருப்பீங்க. அதை நீங்கள் வாங்கி இந்த சிம் உங்கள் ஃபோனில் ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்றீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் யாரையும் பார்க்காம தலை குனிஞ்சே இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, இன்றைக்கி உங்கள் அக்கா சாராவுக்கு கல்யாணம். பட் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்காம டப்புன்னு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா இன்றைக்கும் உங்களுக்கும் சேர்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். நீங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தீங்க, பட் நோ யூஸ். உங்கள் அப்பா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நீங்களும் அந்த கவலையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்க. ஆஃப்டர் ஆல் இது ஒரு பிரின்சஸான நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அது எவ்வளோ அசிங்கம் கொண்டு வரும்னு உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். பட் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதே ஏர்போர்ட்டில் தான் பிடிஎஸும் இருக்காங்க. அங்கே 7 பேருமே ட்ரெஸ்கிட்டே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் அவங்க எடுக்க வச்சுட்டு தென் அவங்க உள்ளே போன ஆர்மிஸ்லாம் இருக்காங்க. ஆர்மிஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்க ஸ்பெஷல் ஃப்ளைட்டே யூஸ் பண்ண இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சிச்சுவேஷன் சரியில்லைனா சீக்கிரமாக சவுத் கொரியா போகணுன்னால நார்மல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் வாங்கியிருப்பாங்க. அதே பிஸ்னஸ் கிளாஸில் தான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஷிப் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ தான் ஃபுட் கோர்ட் விட்டு வெளியே வந்தால் அவ்வளோ பிடிஎஸ் ஆர்மிஸ் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே யார் இவங்க, எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அனதர் விஷயம், உங்களுக்கு பிடிஎஸ் பற்றி ஒரு நாலேஜும் இருக்காது. இதில் நீங்கள் பிடிஎஸ்னால் ஐ மீன் உங்களுக்கு கேப்பாப்பே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படி வளர்ந்துருப்பீங்க. அண்ட் அனதர் திங், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் உள்ளே போய் ஏறி உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு இந்த ஜன்னல் சீட்டில் போய் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே முன்னாடி இருக்க பிளாக்கில் பிடிஎஸ் இருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் அவங்க பிளாக்கை தாண்டி நீங்கள் போனால் தான் வாஷ்ரூம் அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கவே முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும்போது ஹேர் ஹோஸ்டர் மேம் எனி காஃபி டீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துடுறீங்க. இடையில உங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஆனால் அதில் ஒரு மெசேஜும் வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி போகிறீங்க. முன்னாடி போயிட்டு வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வரும்போது ஆரம் ஆப்போசிட்டில் வராரு. ஆரம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் லக்கேஜ் தூக்கிட்டு வரும்போது நீங்கள் ஆரம்பத்தை தெரியாமல் இடிச்சிடுறீங்க. நீங்கள் உடனே குயிக்காக சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லக்கேஜ்லாம் அவருக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது ஆரம் உங்களை மாதிரி வினோதமாக பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. ஹெட் டு டோ குர்த்தி, ஷால், அப்புறம் ஆக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஆரம் உங்களையே பார்த்துட்டு அப்படியே அவர் சீட்டில் உட்காரும்போது பக்கத்தில் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா இப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. சரி என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஆரம் சொல்கிறார், இல்லை நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இல்லை, வேறு இந்தியன் பொண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு அப்படின்னா. எப்படிடா சொல்கிற இந்தியன் பொண்ணு தான்னு? இல்லை அந்த பொண்ணு பார்க்க பர்தா அப்புறம் அந்த ஷால் சம்திங் என்னென்னமோ போட்டிருந்துச்சுண்ணா. ஏன்டா அந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படி போட்டால் அதுன்னு அர்த்தமாடா? எத்தனை ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி அப்படின்னு. இல்லைண்ணா அந்த பொண்ணு பேங்கிள்லாம் போட்டிருந்துச்சு. சரி இப்போ ரொம்ப முக்கியமாக என்ன மேட்ருன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஜென்னி கேட்க, இல்லை அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுண்ணா அப்படின்றோம். சரி அதெல்லாம் என்னடாண்ணா? இல்லைண்ணா அந்த பொண்ணு கண் அழகாக இருந்துச்சுண்ணா அப்படின்னா. அட என்னடா கண் அழகாக இருந்துச்சாடா இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருந்த, அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னுப்போம்.
ஆமாண்ணா, ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு பிளாக் ஐஸ் தாண்ணா, ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காரு. உடனே நம்ம ஜின்னு வந்துட்டு சரி விட்றா அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நம்ம 3 மக்னே லைனும் வராங்க, அடிச்சுக்கிட்டே வராங்க. ஜிமின் ஜேகே சண்டை போட்டுக்கிட்டே வரும்போது ஜிமின் டென்ஷன் ஆகுறாரு. டேய் என்னடா, ஒரு டைம் தானே அந்த பனானா மில்க் ஷேக் குடித்தேன், ஏதோ ஓவராக பண்ணுற அப்படிங்கும்போது நம்ம ஜேகே அது என்னோடதுடா நீ ஏன் குடிச்ச அப்படின்னு வராங்க. டேம் வந்துட்டு இவங்க தள்ளிட்டு என்னமோ பண்ணி தொலைங்க, நடு ரோட்லையாடா நிற்பீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்றாரு ஜின்னு பக்கத்தில். நம்ம ஜேகேவும் ஜிம்மின்னு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ தானே சொல்லி முடிப்பார் அந்த விஷயத்த. டேம் வந்துட்டு பொண்ணா என்ன பொண்ணுண்ணா அப்படிங்கும்போது, இல்லைடா நம்மளோட சீட்டு நம்மளோட இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணு வினோதமாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மின்னு ஜேகேவும் பின்னாடிலேருந்து கேட்டுறாங்க. ஜிம்மின் பொண்ணுன்னு என்னடா சொன்னேன் பொண்ணா அப்படின்னு சுகா வந்துட்டு, டேய் தூங்குறேன்டா நான், என்னை விட்டுருங்க, அப்புறம் நான் தூக்கத்தில் எழுந்திரிச்சின்னா பேயாட்டம் ஆடுவேன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஜேஹோப் வராரு. டேய் அவன் தூங்கட்டும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஏரோஸ்டஸ் வந்து சார் உங்களுக்கு என்ன லன்ச்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச லஞ்செலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொரு ஏரோஸ்டஸ் வந்து உங்கள்கிட்டையும் கேட்குறாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது அளவாக சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏரோஸ்டஸ் லஞ்செலாம் சர்வ் பண்ணோன்னே நம்ம ஜேகே வந்துட்டு அவர் திறக்கிறாரு. திறந்து பார்த்தா உள்ளெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம்மின் என்னடா புதுசாக தான் வாங்கினியா? இல்லைடா நான் கிம்ச்சி பவுல் ரைஸ் தானே வாங்கினேன், இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு இது இண்டியன் பிளாட்டர் ஆச்சு, நீ ஏன்டா இது வாங்கின அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மின் வந்து இண்டியன் பிளாட்டரா அப்படின்னு ஜேஹோம் எப்படா இதெல்லாம் நீ சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஜின்னு நீ எதுக்குடா இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், நீ இது வாங்கி சாப்பிட்டுட்டே உனக்கு அப்புறம் வயிற்றால போச்சுன்னா நம்ம கான்சர்டாக என்ன பண்ணுறது, அமைதியாக இருக்க மாட்டியா ஜேகே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. நம்ம ஜேகே வந்து இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏரோஸ்டரை கூப்பிட்றதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு அவங்க கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி தானே ஏரோஸ்டர்ஸ் அங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போகிறதுக்கு நீங்கள் உங்கள் பவுலை தூக்கிட்டு வரீங்க. அவங்க இப்போ பிடிஎஸ் எல்லாமே உங்களை பார்க்குறாங்க, ஏன்னா அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு தான். நீங்கள் ஒரே பொண்ணு கேஷுவலாக உள்ளே வந்துட்டு மேம் பவுல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏரோஸ்டரை பார்த்து சொல்லும்போது அவங்க வந்து ஓ சாரி நாங்கள் ஜேகேயோட பவுலும் அவங்களோட பவுலும் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பவுலை பார்த்து டக் பண்ணி ஜேகே திரும்பி என்னோடய ஃபுட் அது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகேக்கு அப்படியே உங்களை பார்த்த உடனே ஹார்ட்டெல்லாம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு இதை வந்து மற்ற இருக்க பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு ஜிம்மின்னு ஐயோ இவன் ஏன் இப்படி ஸ்டக்காக இருக்கா, ஹேர் ஹோஸ்டர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க, என்ன ஜேகே இப்படி பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு பிகாஸ் ஜேகே அவரோட முட்டைக்கண்ணை வச்சு உங்களை மாதிரி பார்த்துட்டு இருந்தாரா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்று ஜிம்மின் நோட் பண்ணிட்டாரு. டேய் ஆரம்பண்ணா அங்கே பாரு நான் அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா அப்படியே ஜேஹோ வந்து ஸோ அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து ஜேகே குளுக்குற ஜங்கூக் என்னை பாரு அப்படியே அப்போ தான் ஜேகே ரியாலிட்டிக்கே வராரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகே கையில் இருக்க ஃபுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து புரிஞ்சுக்கிறாரு, சாரிங்க ஒரு தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபுட் எடுத்து கொடுறா அப்படிங்கிறாங்க. ஜின்னு ஆமாடா அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுகர் இப்போ அப்படி தான் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஓகே அப்படின்னு மறுபடியும் படுத்துடுறாரு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து சாரிங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த பிளாட்டர் கொடுக்காங்க. நீங்களும் உங்கள் ஃபுட்டு ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக்கு இப்போ என்னங்க அப்படிங்கும்போது இல்லை ஸ்பூனு அப்படி ஸ்பூனாங்க இந்தாங்க ஸ்பூனு, இது கூட குட்டி டப்பாவில் பாயாசம் இருக்குமேங்க எங்கங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லி கேட்குறாங்க. உடனே ஒரு சத்தம் வந்துட்டு அந்த என்ன டேஸ்ட் எல்லாம் திரும்பி பார்த்தா நம்மளோட டயாங் ஆல்ரெடி இந்த பாயாசத்தை குடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே டேயாங்கே பார்க்குறீங்க. வந்து ஐயோ சோத்துக்கு சிந்தி அடிக்கிற பசங்களையே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜின்னு சாரிம்மா அவன் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்ருக்காரு. நம்ம உடனே ஜேஹோப் வந்து சாரிங்க நாங்கள் வேணால் உங்களுக்கு பே பண்ணிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுட்டை வாங்கிட்டு போயிடுறீங்க. ஜின்னுட்டையாங்க திட்டுறாரு கேவலமா, ஏன்டா அப்படி என்னடா பசிக்குதுன்னு உடனே அப்படி சாப்பிடுவியாடா அப்படின்னும் போது அப்படியே வந்து அண்ணா நிஜமா செம்மையாக இருக்குது, இது ஒரு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டப்பாவில் இருக்க கொஞ்சோண்டு இருக்கும் பொழுதுக்கு அது கொடுக்குறாரு. டைமுக்கு கொடுத்தோடனே ஜின்னு அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஜின்னு ட்ரை பண்ணுறாரு.
ஏ செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது 7 பேருமே மீன் 4 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சுகர்னு தூங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஜிம்மின் வந்து ஆரம்பண்ணா அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு இல்லை போல் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு இல்லை அப்படின்னு ஆரம்பம் சொல்கிறாரு. இப்படி ஆரம்பம் பேசிகிட்டு இருக்கும்போது ஜேஹோப் சொல்கிறாடே பார்த்தா தெரியுதுடா அந்த பொண்ணு பாகிஸ்தானி பொண்ணுடா அப்படின்னோடனே ஜின்னுக்கு தூக்குவாரி போட்டுருச்சு. என்னதே பாகிஸ்தான் பொண்ணா? டே அது இந்தியன் பொண்ணுன்னு நம்ம ஆரம்பம் சொன்னான் அப்படின்னோடனே ஜிம்மின் வந்துட்டு என்னது இந்தியன் பொண்ணா ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இந்தியன் பொண்ணாண்டா அப்படின்னும் போது இப்போ எல்லோரும் அப்படியே ஜேகேவை பார்த்தா ஜேகே இன்னும் எந்திரிச்சு நின்ற மாதிரியே நின்றுட்டுருக்காரு. ஜின்னு வந்துட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது ஜின்னு பார்த்துட்டு அப்படியே ஆரம்பம் பார்க்குறாங்க. அப்படியே ஆரம்பம் வந்துட்டு ஐயையோ அப்புறம் தாங்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ தான் மற்ற மெம்பர்ஸ்க்கெலாம் ரியலைஸ் ஆகுது அந்த பொண்ணு நம்மளை வந்து யாருன்னே தெரிலடா அந்த பொண்ணுக்கு, அதனால தான் பேசியிருக்கு போல் அப்படின்னு. ஜங்குக்கு வந்து ஒரே ஹாப்பி பிகாஸ் ஜங்குக்கு வந்து அவரோட ஐடல் டைப் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அவருக்கு வந்து பிடிஎஸ்னால் யாருன்னே தெரியாத பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு. பட் அது ரியாலிட்டி ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி நம்ம காத்தியில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து டேங் அப்படியே பார்க்குறாரு. சரி அந்த பாயாசம் பேர் என்னன்னு தெரிந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு இருக்கும்போது ஜின்னு செருப்பு எடுத்து உடனே அடிக்கிறாரு. மூடிட்டுடா எல்லாம் உன்னால தான்டா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் ஹார்ஸ் ஆகுது. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டாரு. சுகா மட்டும் தூங்காமல் இருக்கும்போது நீங்கள் அப்படியே அவங்களோட அந்த கேபினெட்டை தாண்டி போகிறீங்க. சுகாவும் அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசலாம். நீங்கள் அங்கே போனால் அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சுகாவும் அங்கே வராரு. பார்த்தா அங்கே டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக 2 பேருமே போயிருப்பீங்க. அங்கே 2மே ஆக்கியபைடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகாவும் அவங்க வந்து நின்று எதுவுமே பேசாமல் தான் இருக்கார். நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க, சுகா உங்களுக்கு பார்க்க அங்கே 2 பேரும் வேறு பார்த்துட்டு சைலண்ட்டாக ஆகிடுறீங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே நீங்கள் வாஷ்ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது பூ அப்படின்னு வந்து நம்ம ஜிம்மின் வந்து உங்களை பயன்படுத்திடுறாரு. ஏன்னா அவர் சுகா போயிருப்பாரு தான் நினச்சிருப்பாங்க. பட் ஜிம்மின் வந்து பயன்படுத்தினோம் நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஜிம்மின் இன்னும் பயந்துடுறாரு. ஐயோ சாரிங்க அப்படின்னோட ஜின்னு நீங்கள் விழுந்த சதத்துக்கு எந்திரிச்சிருப்பார். என்னடா பண்ண அப்படின்னோ வந்துட்டு ஐயோ சாரிம்மா இந்த பையன் தப்பாக பண்ணுறேன். இல்லை பரவாயில்லைங்கண்ணா அப்படிங்க வந்து சொல்கிறீங்க. இதை பார்த்து ஜின்னுக்கு ஒரு மாதிரி எடுத்து இப்போ என்ன பண்ணி கூப்பிட்டேன்னா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா அண்ணாண்ணா பிரதர் தானே அப்படிங்கும்போது ஆமாங்கண்ணா நாங்கள் வயசில் பெரியவங்க அப்படி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே ஜின்னுக்கு அப்படியே இந்த சிவாஜி மாதிரி அப்படியாம்மா வா வந்து உட்கார் காலில் அடிபட்டிருக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஜிம்மின் சீட்டில் வந்து உட்கார வச்சு ஓகேப்போ ஆரம் வந்து பார்க்குறாரு. இப்போ தான் எந்திரிச்சிட்டு என்னடா இந்த பொண்ணு உட்காந்துருக்கு ஜிம்மின் இடத்துல அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு பார்த்தா உண்மையாகவே நீங்கள் தான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இல்லை ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேஹோப் வந்துட்டு இப்போது வந்து எந்திரிக்கிற எல்லாம் ஒவ்வொரு டைம் எந்திரிக்கும் நம்ம ஜங்குக்கு மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு தூங்குறத பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஏன்னா ஒரு பன்னி மாதிரி தூங்கிட்டு அழகாக இருப்பார். நீங்கள் அப்படியே தேவி இப்போ தான் ஆரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் வந்து ஆரம் இதெல்லாம் என்னோடய பேண்ட் மெம்பர்ஸ் நாங்கள் பிடிஎஸ் கான்சர்ட் குரூப் இப்படியெல்லாம் வந்து ஆரம் வந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தென் வந்துட்டு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஜிமின் டேயாங் ஜின் சுகா அப்படின்னு. அப்புறம் ஜேஹோப் சொல்கிறேன் ஐம் ஜேஹோப். தென் ஜேஹோப் வந்துட்டு ஜங்குக்கிட்ட போயிட்டு இது வந்து எங்களோட கூலர் மேக்னே ஜங்குக் அவன் இன்றைக்கி உங்கள் லஞ்சை மாற்றி எடுத்துக்கிட்டான் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஜேஹோப் சாரி கேட்குறோன்னே எல்லாருமே சாரி கேட்குறோம். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. இல்லை இருக்கட்டும் என்ன அதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோடனே நெக்ஸ்ட்டு வந்து சுகா கேட்குறாரு உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே அப்படின்னோடனே இல்லை அடிப்படலை அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே டேயாங் வந்துட்டு இல்லை சாரிங்க நான் தெரியாமல் உங்கள் பாயசத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சுகா வந்து கேட்குறாரு நீங்கள் இந்தியன் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எப்படி தெரியும் அப்படின்னா ஆரம்பம் இல்லை நாங்கள் கெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ வந்து நம்ம ஜிம்மி உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. என்னை பற்றி என்ன சொல்ல என் பேர் வயன் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 28 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு 28 வயசு ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தென் வந்துட்டு நீங்களும் இந்த ஜங்குக்கோட வயசு தானா அப்படிங்கிறாரு. என்னது ஜங்குக்கு 28 இயர்ஸ் ஆச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிம்மின் ஆமாங்க அப்படின்னு இல்லை பார்த்தா அப்படி தெரில நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜேஹோப் வந்து இல்லை பரவாயில்ல எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஏன்னா எங்கள் கோல்டன் மேக்னே இல்லை அப்படின்னு ஜேஹோப் கலாய்க்கிறாரு.
தென் வந்துட்டு ஆரம் வந்து ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த எஃப்எஃபோட ஃபஸ்ட்டு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் இது கொஞ்சம் பேர் ரீச் ஆனாலும் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி ரிவ்யூஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபிக்ஷன் ரெடி பண்ணி போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ கேட்குறோம் நிறைய பேர். தட்ஸ் மை விஷ் அண்ட் தேங்க்யூ.